எலிசாவும் பெனாதாத்தும். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கச் சொன்னான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களிலும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்கச் சொன்னார் என்றான். தமஸ்கு சீரியாவின் பிரதான பட்டணம். எலிசா தமஸ்குவுக்கு வருகிறார். குஷ்டரோகியாய் இருந்த நாகமான் சொஸ்தமாகி இப்போது தமஸ்குவில் இருக்கிறான். எலிசா நாகமானை பார்த்து நலம் விசாரிப்பதற்காகவும் அவனுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை உபதேசம் பண்ணுவதற்காகவும் தமஸ்குவுக்கு வந்திருக்கலாம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்திற்கு இப்போது ஆசகேல் படைத்தலைவனாய் இருக்கிறான். இந்த பதவியில் இவனுக்கு முன்பு நாகமான் இருந்தான். ஒருவேளை நாகமான் இந்த உத்தியோகத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். நாகமான் பெனாதாத்தின் படைத்தலைவனாய் இருந்தபோது ராஜாவோடு கூட அவன் ரிம்மோன் கோயிலுக்கு போக வேண்டும். பெனாதாத் ரிம்மோனுக்கு முன்பாக பணியும் போது நாகமானும் அவனோடு கூட பணிந்து கொள்ள வேண்டும். இது நாகமானுக்கு பிடிக்கவில்லை. ஆகையினால் நாகமான் இந்த உத்தியோகத்தில் இருந்து விலகி இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இஸ்ரவேல் தேசத்தில் 7 வருஷம் கொடிய பஞ்சம் இருக்கிறது. எலிசா இந்த பஞ்சத்தில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள சீரிய தேசத்திற்கு வந்திருக்கலாம். கர்த்தர் எலியாவிடம் சீரியாவின் ராஜாவாக ஆசகேலை அபிஷேகம் பண்ணுமாறு சொன்னார். கர்த்தர் எலியாவுக்கு சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எலிசா தமஸ்குவுக்கு வந்திருக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். 1 ராஜாக்கள் 19:15. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் மிகப்பெரிய ராஜா. அவன் ஐஸ்வர்யமும் வல்லமையும் மிகுந்தவன். ஆனால் அவனோ வியாதியாய் இருக்கிறான். அவனுக்கு ஐஸ்வர்யமும் வல்லமையும் மதிப்பும் இருந்தாலும் தன்னுடைய வியாதியில் இருந்து அவனால் குணமடைய முடியவில்லை. மனுஷருக்கு வியாதி வருகிறது. எந்த வியாதியையும் பணத்தினால் குணப்படுத்த முடியாது. மருத்துவர்கள் நமக்கு மருத்துவ சிகிச்சை செய்யலாம், காயத்திற்கு மருந்து கட்டலாம். மருத்துவர் சிகிச்சை கொடுத்தாலும் கர்த்தரே வியாதியை குணப்படுத்துகிறவர். அரண்மனையில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் வியாதி வருகிறது. சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜ்யபாரம் பண்ணுகிறவர்களுக்கும் வியாதி வருகிறது. சாதாரணமான குடிசை வீடுகளில் வாசம் பண்ணுகிற தரித்திரருக்கும் வியாதி வருகிறது. வியாதியும் மரணமும் எல்லோருக்கும் பொதுவானது. எலிசா தமஸ்குவுக்கு வந்திருக்கிறான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று பெனாதாத்திற்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போது பெனாதாத் ஆசகேலை நோக்கி, நீ உன் கையில் ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எலிசாவை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொல்லுகிறான். சீரியர் எலிசாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். சீரியரின் படைத்தலைவனாகிய நாகமானின் குஷ்டரோகத்தை எலிசா குணப்படுத்தினார். இதன் மூலமாக எலிசா சீரியர் மத்தியில் பிரபல்யமாக இருந்திருக்கிறார். சீரியாவின் ராஜா வியாதிப்பட்டிருக்கும் போது எலிசாவை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்குமாறு சொல்லுவது ஆச்சரியமான காரியம். பெனாதாத் ரிம்மோனை ஆராதிக்கிறவன். தான் செலுத்திருந்த போதும் தான் ஆரோக்கியமாய் இருந்த போதும் பெனாதாத் ரிம்மோனை ஆராதித்தான். தனக்கு வியாதி வந்திருக்கிற போதோ அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொல்லுகிறான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தமஸ்குவுக்கு வந்திருக்கிறார் என்னும் செய்தி சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்திற்கும் அறிவிக்கப்படுகிறது. எலிசா நாகமானுடைய குஷ்டரோகத்தை குணப்படுத்தினார். இதனால் சீரிய தேசத்திலே எலிசாவுக்கு பேரும் புகழும் உண்டாயிற்று. பெனாதாத் தன்னுடைய வியாதியை குறித்து எலிசா மூலமாக கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் ஆரோக்கியமாய் இருந்தபோது ரிம்மோன் கோவிலிலே பணிந்து கொண்டான். அவனுக்கு வியாதி வந்தபோது அவன் ரிம்மோனை நம்பவில்லை. ரிம்மோன் தன்னுடைய வியாதியை குணப்படுத்தும் என்னும் நம்பிக்கையும் பெனாதாத்திடம் இல்லை. சீரியாவின் ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னுடைய வியாதியை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இஸ்ரவேலின் ராஜா இதற்கு முன்பு வியாதிப்பட்டிருந்தான். அவன்
எக்ரோனின் தேவனிடத்தில் தன்னுடைய வியாதியை பற்றி விசாரிக்க வேலையாட்களை அனுப்பினான். ராஜா இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று நினைத்து விட்டான். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். 2 ராஜாக்கள் 1:2. பெனாதாத் வியாதிப்படுவதற்கு முன்பாக எலிசாவை தன்னுடைய சத்துருவாக பாவித்தான். அப்போது எலிசா தோத்தானில் இருந்தார். பெனாதாத் எலிசாவை பிடிப்பதற்கு தன்னுடைய பலத்த இராணுவத்தையே அங்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் இராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். 2 ராஜாக்கள் 6:14. இப்போது பெனாதாத் வியாதிப்பட்டிருக்கிறான். அவன் எலிசாவை பற்றி சொல்லும்போது தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறான். பெனாதாத் சரீரத்தில் வியாதி வந்தபோது அவனுக்கு புத்தியும் வருகிறது. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை கனம் பண்ணுகிறான். எலிசா தன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று பெனாதாத் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அதற்கு பதிலாக எலிசாவை சந்திக்க ஆசகேலை அனுப்புகிறான். ஆசகேல் சீரிய தேசத்திலே ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. இவன் சாதாரணமான 100க்கு அதிபதி அல்ல. ஆசகேல் சீரியாவின் மொத்த இராணுவத்திற்கும் படைத்தலைவனாய் இருக்கிறவன். இவன் பெனாதாத்தின் அரண்மனையில் உயர்ந்த பதவியிலும் உயர்ந்த அந்தஸ்திலும் இருக்கிறான். பெனாதாத் எலிசாவை சந்திப்பதற்கு தன்னுடைய இராணுவத்தின் தலைவனையே அனுப்புகிறான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தான். இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டிற்கு வருவதாக சொன்னார். கிறிஸ்துவானவர் தன்னுடைய வீட்டிற்கு வர தான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல என்று 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தினான். அவனைப் போலவே பெனாதாத்தும் தன்னை தாழ்த்துகிறான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தன்னுடைய அரண்மனைக்கு வர தான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல என்று சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன்னை வெகுவாக தாழ்த்துகிறான். பெனாதாத் எலிசாவை சந்திப்பதற்கு ஆசகேலை அனுப்பும்போது அவனை வெறும் கையோடு அனுப்பவில்லை. அவனிடத்தில் தமஸ்குவின் சகல உச்சிதமான காணிக்கைகளை கொடுத்து அனுப்புகிறான். ஆசகேல் அந்த காணிக்கையை 40 ஒட்டகங்களில் சுமந்து கொண்டு போகிறான். எலிசா தமஸ்குவிற்குள் பிரவேசிக்கும் போது அதிகமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. நாகமான் தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கி சுத்தமான போது அவன் எலிசாவுக்கு காணிக்கை கொடுக்க விரும்பினான். ஆனால் எலிசாவோ அப்போது நாகமானின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். ஆனால் இப்போது ஆசகேல் கொண்டு வரும் காணிக்கைகளை எலிசா ஏற்றுக்கொள்கிறார். ஆசகேல் எலிசாவுக்கு முன்பாக பெனாதாத்தை பற்றி சொல்லும்போது, சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்று சொல்லுகிறான். தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே யூதர்கள் தீர்க்கதரிசிகளை தகப்பன்மார் என்று அழைப்பது வழக்கம். ஆசகேலும் இங்கே ஒரு யூதனைப் போல பேசுகிறான். ஆசகேல் தன்னுடைய வார்த்தைகளினால் எலிசாவை கனம் பண்ணுகிறான். எலிசாவுக்கு பரலோகத்தின் ரகசியங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அவருக்கு நிச்சயமாகவே இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் தெரிந்திருக்கும் என்று ஆசகேல் நம்புகிறான். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் இந்த வியாதி நீங்கி பிழைப்பாரா என்று ஆசகேல் எலிசாவிடம் கேட்கிறான். எலிசாவுக்கு பெனாதாத்தை பற்றி தெரியும். கர்த்தர் பெனாதாத்தின் காரியங்களை எல்லாம் எலிசாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆசகேல் எலிசாவிடம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறான்.